வெறும் 3000 ரூபாய் இருந்தாலே போதும் 1 கோடி ரூபாய் சேமிக்க முடியும். அதுக்கு எந்த திட்டத்துல நம்ம முதலீடு பண்ணலாம், எவ்வளவு வட்டி அவங்க கொடுப்பாங்க, எத்தனை வருஷம் நம்ம போடணும், இந்த மாதிரி பல கேள்விகள் நம்ம மனசுல இருக்கும். 3000 ரூபாய் இருந்தா மட்டும் கிடையாது, 4000 ரூபாய் இருந்தா எத்தனை கோடி கிடைக்கும், 5000 ரூபாய் சேமிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு எத்தனை கோடி ரூபாய் கிடைக்கும், அவ்வளவு ஏங்க மாசம் என்னால 10,000 ரூபாய் கொடுக்க முடியும் ராணி, அப்போ என்னால எத்தனை கோடி ரூபாய் சேமிக்க முடியும், நீங்க கேட்கிற கேள்விக்கான விடையாதான் இந்த வீடியோ அமைய போகுது. ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு பாஸ் வாலா, நான் உங்க யுவராணி. நம்ம எல்லாருக்குமே கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். சம்பாதிக்கிற பணத்தை கொஞ்சம் சேர்த்து வைங்க அப்படின்னு நான் பல காலமாகவே சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ நம்ம வரக்கூடிய சம்பளத்திலிருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து இங்கே சேர்த்து வைக்கிறோம். சேர்த்து நிறைய வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலி நம்ம சம்பாதிக்கிற பணத்தை விட இங்கே சேர்த்து வைக்கிற பணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். புரியல? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரியும். ஸோ நம்மளும் ஒரு கோடீஸ்வரர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு ஸ்டேஜில் தான் நம்மள மாதிரியான நடுத்தர மக்களுடைய மனநிலைமையே இருக்கும். ஸோ அந்த வகையில் மாதம் நீங்கள் 3000 ரூபாய் எப்படியாச்சும் பல்ல கடிச்சிட்டு சேர்த்துட்டீங்க அப்படின்னா 1 கோடி ரூபாய் உங்களாலையும் சேமிக்க முடியும். அது எப்படின்றத இந்த டேப்லோ காலமில் காட்டுறேன். எத்தனை வருஷம் சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த பிளான்ன்றதை நான் சொல்கிறேன், மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தான் சொல்கிறேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு கேரண்டீடான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல அப்படின்னா கூட ஆவரேஜாக பழைய ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு 12% கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன் ஃபியூச்சர்லையும் மார்க்கெட்டுடைய நிலவரம் நல்லபடியாக போயிட்டு இருந்ததுன்னா 12% கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் இது ஒரு ஆவரேஜாக தான் சொல்கிறாங்க, அப்ராக்சிமேட் தான், கேரண்டீட் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிறந்த மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் 3000 ரூபா எஸ்ஐபி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் ஃபஸ்ட்டு ஒரு 30 வருஷம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 30 வருஷம் போட்டிங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ரேட் இங்கே நான் டேப்லோ காலம்காக வச்சிருக்கிறது என்னன்னா 12.5%. ஸோ 12.5% வச்சிங்கன்னா உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மாதம் நீங்கள் கட்டக்கூடிய அந்த 3000 ரூபா 30 வருஷம் கட்டினீங்கன்னா 10,80,000 ரூபாய் இருக்கணும். அதாவது 10.8 லட்சம். அது வந்து உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ தெரியுமா? 91 லட்சம். 91 லட்சம் டோட்டல் ரிட்டர்ன்ஸ். ஸோ ஆக மொத்தம் ரெண்டுத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 1 கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். 30 வருஷம். இப்போ உங்களுக்கு 20 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50 வயசு ஆகும்போது நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிடலாம். 1 கோடி ரூபாய். பட் எல்லாரும் சொல்லுவாங்க அப்போ இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அதெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு யோசிப்பீங்க. அதனால தான் 4000 ரூபா போட்டால் என்ன ஆகும், 5000 ரூபா போட்டால் என்ன ஆகும், 10,000 ரூபா போட்டால் எவ்வளோ பணம் கிடைக்கும்னு எல்லா கிளாரிஃபிகேஷனும் நான் சொல்ல போகிறேன். எல்லா கேல்குலேஷனும் உங்கள் கண்ணு முன்னாடி நான் காட்ட போகிறேன். இதை வச்சு நம்ம எடுக்கலாமா, நம்ம செய்யலாமா, இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்ற பல விஷயங்கள் நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. இப்போ அதே 3000 ரூபாய் 25 வருஷம் தான் இப்போ என்னால் போட முடியும்னு வச்சுக்கோங்களேன். 25 வருஷம் போடுறீங்க, 12.5%, 9 லட்சம் ரூபா நீங்கள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் மட்டுமே 56 லட்சம் ரூபாய். ஆக மொத்தம் வட்டியும் முதலுமா எல்லாமே சேர்த்து 65 லட்சம் ரூபாய் உங்கள் கையில் இருக்கும். 25 வருஷம் கழிச்சு 3000 ரூபாய் போட்டிங்கன்னா, அதே 3000 ரூபாயை 20 வருஷம் மட்டும் போட்டிங்கன்னா உங்கள் கைக்கு 29 லட்சம் வரும். அதே 3000 ரூபாயை 15 வருஷத்துக்கு போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். அதே 3000 ரூபாயை 10 வருஷம் மட்டும் தான் நான் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 7 லட்சம் கிடைக்கும். புரிஞ்சுதா? பவர் ஆஃப் காம்பவுண்டிங். எவ்வளோ வருஷம் நம்ம போட்டுக்கிட்டே இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கான லாபமும் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் எப்போதுமே சொல்கிறது, எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக சேகரிக்க ஆரம்பிக்கிறீங்க, சேமிக்க ஆரம்பிக்கிறீங்க, முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ரொம்ப நல்லது. 10 வருஷம் போட்டால் அதே 3000 7 லட்சம் ரூபா. எக்ஸ்ட்ரா ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா 1 கோடி ரூபாய். ஸோ இதுதான் இந்த 3000 ரூபா எஸ்ஐபி போடுறது மூலமாக நமக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய பணம். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்குங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு அட்வைஸ் கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்றத ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்து 4000 ரூபாய் என் கையில் இருக்குப்பா, ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறேன். ஒருவேளை அந்த 1 கோடி ரூபாய் 30 வருஷம் கழிச்சு கிடைக்கும்ல 3000 ரூபாய் போட்டா. பட் 4000 ரூபாய் போட்டால் ஒருவேளை 20 வருஷத்துலேயே 25 வருஷத்துலேயே கிடச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு யோசனை இருக்குல்ல. யோசிக்காதீங்க, என்ன ஏதுன்றதை தெளிவாக உங்கள் கண்ணு முன்னாடியே நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 4000 ரூபாய் 30 வருஷத்துக்கு போடுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது 12.5% எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ரேட்ஸு. ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 14 லட்சம் ரூபாய் போட்டிருப்பீங்க. ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு 1 கோடிக்கு மேலே கிடச்சிருக்கும். ஆக மொத்தம் உங்கள் கையில் 1.36 கோடி ரூபாய் 30 வருஷத்தில் இருக்கும். 4000 ரூபாய் போட்டிங்கன்னா அங்கே 1 கோடி ரூபாய் 1.36 யோசிச்சுக்கோங்க. அடுத்து சப்போஸ் 25 வருஷம் போட்டிங்க அப்படின்னா 73 லட்சம் கிடைக்குது. 73.25 லட்சம்னு சொல்லலாம். அண்ட் 20 வருஷத்துக்கு போட்டிங்க அப்படின்னா 39 லட்சம் ரூபாய் தான் கிடைக்குது. இது 15 வருஷம் போட்டால் 20 லட்ச ரூபா கிட்டத்தட்ட வருது.
இதே 10 வருஷம் தான் போடுறீங்க அப்படின்னா 9 லட்சம் தாங்க கிடைக்குது. 3000 ரூபா 10 வருஷம் போட்டால் 7 லட்சம் கிடைக்குது. 4000 ரூபா 10 வருஷம் போட்டால் 9 லட்சம் ரூபா கிடைக்குது. அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் காலத்துக்கு நீங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பணமும் அதுக்கு ஏற்ற மாதிரி பெருக ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் நான் முன்னாடி சொன்னேன், சம்பளம் இங்கே இருக்குது, பட் நீங்கள் சேர்த்துட்டு இருக்கக்கூடிய பணம் அப்படி பெருசாகிட்டே இருக்கணும் அப்படின்னா போட்டுக்கிட்டே இருக்கணும். எக்காரணத்தை கொண்டு என்ன ஆனாலும் இதை நிறுத்தவே கூடாது, முதலீடு பண்ணுறதை மட்டும். ஸோ இது எதுக்காக பண்ணுறோம்? நம்மளுடைய ஃபேமிலியினுடைய சேஃப்டிக்காக, செக்யூரிட்டிக்காக, நம்ம ஃபியூச்சர் பிளான்காக பண்ணுறோம். ஸோ ஃபியூச்சர் பிளான் அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்மளால முடிஞ்சதுன்னா நம்ம பணத்தை சேர்த்து வைக்கிறது. ஏன்னா ஃபியூச்சரில் என்ன ஆகும் ஏதாகும்னு தெரியாதுன்ற ஒரு சேஃப்டிக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். இல்லைப்பா ஃபியூச்சரை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னா மாதம் வாங்குற சம்பளத்தை அதே மாதத்தில் காலி பண்ணிட்டு அடுத்த மாதம் சம்பளத்துக்காக காத்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். எப்போ? 10ஆம் தேதியே. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம சேமிப்பு அப்படிங்கிற ஐடியாக்குள்ளேயே போகிறோம். கரெக்டாக? ஸோ நம்மளுடைய ஃபேமிலியினுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்ம இன்சூரன்ஸ் போடணுங்க. ஸோ நம்ம சேனல் பயோல இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். ஸோ இங்கே 1 கோடி ரூபாய் கவரேஜ் மாதம் வெறும் 577 ரூபா நம்ம கட்டுறதன் மூலமாகவே கிடைக்குது. அது மட்டும் இல்லை, முதல் வருஷம் ப்ரீமியமாக 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. 64 கிரிட்டிக்கல் இல்னஸையுமே இது கவர் பண்ணியிருக்குது. அது மட்டும் கிடையாது, 3 ஹவர்ஸில் கிளைம் செட்டில்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. 99.7% இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோவும் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்டர் த செக்ஷன் ஆஃப் 80C and 80D படி நம்மளால 54,600 ரூபாய் நம்மளால சேமிக்க முடியும். ஸோ குடும்பத்தினுடைய பாதுகாப்புக்காக நீங்க இன்னும் டேர்ம் இன்சூரன்ஸ் போடாம இருக்கீங்க, இல்லை போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, நான் சொல்றேன் அப்படின்றதெல்லாம் கேட்காம வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏத்தது இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும்தான் நீங்க எடுக்கணுமே தவிர யாருடைய வற்புறுத்தலுக்காகவும் நீங்க எடுக்கக்கூடாது. அண்ட் இப்போ மறுபடியும் 5000 ரூபாய் உங்க கையில பணம் இருக்குன்னு வச்சுக்காங்களேன். 5000 ரூபாய் மாசம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எத்தனாவது வருஷத்துல உங்க கையில 1 கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன். ஸோ 5000 rupees நீங்க 30 வருஷம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்பெக்டட் ரேட் வந்து 12.5%, 18 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணியிருப்பீங்க. 30 வருஷம் 5000 ரூபாய் போட்டா அப்போ உங்க கைக்கு வந்திருக்கக்கூடிய பணம் 1,70 லட்சம் ரூபாய். இதே 25 வருஷம் போட்டீங்க அப்படின்னா 92 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 20 வருஷம் போட்டீங்க அப்படின்னா 48 லட்சம் கிடைக்குது. 15 வருஷம் போட்டிங்கன்னா 24 லட்சம், கிட்டத்தட்ட 25 லட்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதே 10 வருஷம் போட்டிங்க அப்படின்னா 11.5 லட்சம் ரூபாய் தான் கிடைக்கும் 5000 ரூபாய் போட்டாலே. ஸோ இப்போவே நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், எவ்வளோ முடியுதோ உங்களால் 1000, 2000, 3000, 4000, 5000 சின்ன வயசுலேருந்து, அதாவது இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே போட ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதான். அப்போது அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வேலை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே இருப்பீங்க. அப்புறம் உங்களோட நீங்களும் வளருவீங்க, உங்கள் பணமும் சேர்ந்து வளரும். அப்போ லைஃபே கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். பிகாஸ் நானே நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், ஐயோ இதெல்லாம் கொஞ்சம் முன்னாலே நமக்கு தெரிஞ்சிருந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் இல்லைங்க, என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணுறேன், ஒன்றும் கிடையாது. பட் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் 12.5% அப்படின்னு பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. கொஞ்சம் மார்க்கெட் ரிஸ்க் உள்ளது தான். ஸோ பட் இது நீங்கள் போட்டே ஆகணும் மியூச்சுவல் ஃபண்டில் தான் அப்படின்னு கிடையாது. பட் இது வந்து ஒரு அட்வைஸ் இல்லை, ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து 10,000 ரூபா மாதம் சேர்த்து வச்சிங்கன்னா என்ன ஆகுன்ற மேஜிக் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ 10,000 ரூபா வந்து 30 வருஷத்துக்கு போட்டிங்க அப்படின்னா 3,40,00,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் போட்டிருக்க பணம், உங்களோட பணம் என்னமோ 36 லட்சம், பட் வந்திருக்க பணம் 3 கோடி. 30 லட்சம் 3 கோடி பார்த்துக்கோங்க. அடுத்து 25 வருஷத்துக்கு பார்க்கும்போது 1,84 லட்சம் ரூபாயா இருக்கும். 20 வருஷத்துக்கு பார்க்கும்போது 97 லட்சம் ரூபாயா இருக்கும். 15 வருஷம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாயா இருக்கு. அண்ட் 10 வருஷம் பார்க்கும்போது 23 லட்சம் ரூபாய்ங்க. ஸோ உங்களுடைய பணம் எவ்வளவு இருக்கோ அப்போ அதுக்கு தகுந்தாப்புல தான் உங்களால கோடீஸ்வரர் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாராலையுமே 10,000 ரூபாய் சேமிக்க முடியாது, எல்லாராலையுமே வந்து 3,000 ரூபாய் மட்டும் தான் சேமிக்க முடியும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாதுல்ல. ஸோ ஒவ்வொருத்தவங்க வாங்கக்கூடிய சம்பளத்தை பொறுத்து இந்த கேட்டகரி வந்து சேஞ்ச் ஆகும். அதனால தான் 4 கேட்டகரி நான் சொன்னேன். 3,000 ரூபாயா இருக்கலாம், 4,000 ரூபாயா இருக்கலாம், 5,000 ரூபாயா இருக்கலாம், 10,000 ரூபாயா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதில் எந்த கேட்டகரியில நீங்கள் வர்றீங்க, எவ்வளோ பணம் உங்களால் சேமிக்க முடியும், அது கன்சிஸ்டன்ட்டாக அந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் போடணும். உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு எவ்வளோ கோடி ரூபாய் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. 1 கோடி ரூபாய் வேணுமா, இல்லை லட்சம் ரூபாய் வேணுமா, இல்லை எத்தனை லட்சம், 50 லட்சம் ரூபாய் வேணுமா அப்படின்னா எவ்வளோ பணம் நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த 50 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அது எத்தனை வருஷத்துக்குள்ள கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தெளிவாக ஒரு டேப்லோ காலம் போட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நிச்சயமாக அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. Boss Wallah. Be the boss.